ஹலோ ஆல், இந்த வீடியோலேருந்து நான் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் தமிழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த கோர்ஸில் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்லேருந்து அதை எப்படி பில்ட் பண்ணுறோன்ற வரைக்கும் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோட தமிழில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நல்லாவே மிஷின் லேர்னிங் கற்றுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் நிறைய பார்ட் வீடியோஸாக வரும். ஸோ நீங்கள் எல்லா பார்ட்டையும் வந்து மறக்காமல் பார்க்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. சில பேர் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் ஒன்றுன்னு கூட நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட்டா சயின்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு டேட்டா சயின்ஸை வந்து நீங்கள் ஒரு டிடெக்டிவ் மாதிரி நினச்சிக்கோங்க. டிடெக்டிவ் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எல்லா சோர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. டேட்டா சயின்ஸும் அப்படி தான். நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை, டேட்டாவை நிறைய இடத்துல இருந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவில் இருக்க தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து எடுப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவங்க நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட்டா சயின்ஸுன்றது ஒரு ட்ரெஷர்லேருந்து ஹிடன் ஜெம்ஸை எடுத்து அந்த ஹிடன் ஜெம்ஸை அவங்களோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா சயின்ஸ். டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, எடுத்த டேட்டாலேருந்து கதை சொல்கிறது, அதாவது ஸ்டோரி டெல்லிங். இப்போ நம்மக்கிட்ட டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை வச்சு நம்மளுக்கு என்ன சொல்ல வரோன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும். டேட்டா அனாலிசிஸ் தான் நம்மளுக்கு டேட்டா பற்றி தெரியும். பட் சாதாரண ஆட்கள் டேட்டா அனாலிசிஸ் பற்றி தெரியாத ஆட்கள் கிட்ட கொண்டு போனால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் வந்து டேட்டாவை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா டேட்டா அனாலிசிஸ் வந்து அந்த டேட்டாவை ஒரு கதை மாதிரி சொல்லணும். ஸோ டேட்டாவை ஃபஸ்ட்டு அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. இந்த டேட்டாவை புரிஞ்சு அதை விஷுவலைஸ் பண்ணி எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டேட்டான்றது என்னது, பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டு வருவோம். ஸோ டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டில் நடந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து டேட்டா அனாலிசிஸ் என்ன பண்ணுவாங்க, டேட்டாலேருந்து ஒரு சீக்ரெட் ஸ்டோரி எடுத்து நம்மளுக்கு சொல்கிறதா வந்து டேட்டா அனாலிசிஸ். மிஷின் லேர்னிங் வந்து ஒரு சூப்பர் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பில்ட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறோம், நிறைய கொஷின்ஸ் படிக்கிறோம். எக்ஸாமுக்கு வந்து அதே கொஸ்டின் அப்படியே கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. பட் நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம இங்கே எழுதுவோம். மிஷின் லேர்னிங்லும் அதே மாதிரி தான். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கற்றுக்கிட்டு அது வந்து ஃப்யூச்சரை சொல்லும். ஸோ இது வந்து நம்ம எப்படி வேலை செய்வோம்னா, கம்ப்யூட்டர்கிட்ட எக்ஸாக்டாக நம்ம வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம கற்றுக்க சொல்லுவோம் கம்ப்யூட்டரை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் பிக்சர்ஸ் கொடுத்துட்டு இது ஃப்ரூட், இது வெஜிடபிள், இதை நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா அதுவே கற்றுக்கும். ஓகே, இந்த ஷேப்பில் இருந்தால் அது வந்து வெஜிடபிள், இந்த ஷேப்பில் இருந்தால் அது வந்து ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி தானாகவே அது கற்றுக்கிட்டு நம்ம அடுத்து ஏதாவது இன்புட் கொடுத்தோன்னா அது தானாகவே வந்து இது ஃப்ரூட்டாக வெஜிடபிள்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ரோபோட்க்கு வந்து நம்ம டீச் பண்ணுற மாதிரி டேட்டாவை கொடுத்து டீச் பண்ணால் அதுக்கு நாளுக்கு நாள் அது ஸ்மார்ட் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டேட்டா சயின்ஸுன்றது டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. டேட்டா அனாலிசிஸ்ன்றது ஒரு டேட்டாவை வச்சு ஸ்டோரி சொல்கிறது. மிஷின் லேர்னிங்கிறது கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லித்தர்றது. ஸோ டேட்டாவை வாங்கிட்டு அது வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம மிஷின் லேர்னிங்னா என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்ககிட்ட பேஸ்கெட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதோட பேர் வந்து உங்களுக்கு தெரியல. இங்கே தான் வந்து நீங்கள் மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறீங்க. அதாவது டேட்டா கலெக்ட் பண்ணுறதுனா ஃப்ரூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேட்டா. ஃப்ரூட்ஸ்க்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும், லைக் வந்து ஃப்ரூட்டோட கலர், அதோட ஷேப், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் டேட்டாவை எடுத்து நீங்கள் வந்து மாடலுக்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ எப்படி டீச் பண்ணுவீங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ரெட் கலரில் ரவுண்டாக இருந்தால் அது ஆப்பிள். பனானா எல்லோ கலரில் நீளமாக இருந்தால் அது பனானா. அந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து மாடலை வந்து ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாடல் என்ன பண்ணணும், நீங்கள் கொடுக்குற இன்புட்டை வச்சு அது கற்றுக்கும். ஓகே, இந்த மாதிரி ஷேப் இருந்தால் நம்ம வந்து ஆப்பிள்னு சொல்லணும், ஸோ இந்த மாதிரி கலர் இருந்தால் நம்ம வந்து பனானான்னு சொல்லணும்னு சொல்லி மாடல் வந்து அதையே வந்து ட்ரெயின் பண்ணிக்கும். இப்போ வந்து நீங்கள் டேட்டாவை மாடலுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃப்ரூட்டை கொடுக்குறீங்க. இப்போ புதுசாக நீங்கள் வந்து இன்னொரு ஆப்பிளில் வந்து கொடுக்குறீங்க. அது வந்து ஆப்பிள்னு தானே கண்டுபிடிச்சிரும். ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க ஆப்பிளோட டேட்டா வச்சு. ஸோ அது வந்து அது படித்ததை ரீகலெக்ட் பண்ணோம். ஓகே, நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அது வந்து இங்கே ஆப்பிள்னு சொல்லும். இதுவும் நீங்கள் எக்ஸாமில் படித்து எழுதுகிற மாதிரி தான். இந்த நீங்கள் படித்து உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இவங்களுக்கு டேட்டாவை கொடுத்து நீங்கள் மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க. நாளுக்கு நாள் அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் டேட்டா கொடுக்கணும். இல்லைனா அந்த ஃப்ரூட்கே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அப்போ அது வந்து இன்னும் அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்கும். இப்படி தான் வந்து மிஷின் லேர்னிங் ஒர்க் ஆகும். மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்,
செமி சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்லாம் அப்படின்னு என்னென்னா, சூப்பர்வைஸ் அப்படின்ற வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும். சூப்பர்வைஸ்னால் நம்மளை யாராவது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்காணிச்சாதான் நம்மளால் அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கைடு இருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறீங்க, அந்த படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கைட் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் கைட். நீங்கள் கொடுக்குற டேட்டாவில் நீங்கள் இன்புட்டும் கொடுக்குறீங்க, அவுட்புட்டும் கொடுக்குறீங்க. ரெண்டுத்தையும் கொடுத்து தான் நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணீங்க முன்னாடி. லைக் நீங்கள் அந்த ஆப்பிளோட ஃபீச்சர்ஸும் கொடுத்தீங்க, அது வந்து ஆப்பிள்னு அதுக்கிட்ட சொல்லிட்டீங்க. ஸோ இதே மாதிரி சூப்பர்வைஸ் பண்ணி நீங்கள் வந்து மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க. லைக் உங்கள் டீச்சர் வந்து ரைட் ஆன்சரை வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லிடுவாங்க சில கொஷின்ஸை. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுற கொஷின்ஸ்க்கு அந்த கொஷின்ஸை வச்சு நீங்கள் வந்து இதில் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி தான். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே கொடுக்கறது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ அவுட்புட்டும் நீங்கள் சேர்த்து கொடுக்கறதுனால இந்த டேட்டாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேபிள்டு டேட்டானா நீங்கள் லேபிளோட கொடுக்குறீங்க. அதாவது ஆப்பிள், பனானா அப்படின்றது லேபிள். ஸோ லேபிள் கொடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி இந்த லேபிள்லேருந்து அது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய டேட்டாவை அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்லேயே 2 டைப் இருக்குது, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம், 2 கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஆப்பிள். அப்போ நம்ம போன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி தான் ஆப்பிள், பனானா, ஃபிக், கிவின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரூட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதனால இதுக்கு பேர் வந்து கேட்டகரிக்கல் லேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லேபிள் டேட்டா. ஸோ 2 லேபிள்ஸ் இருக்குது இதில். கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கேட்டகரிக்கல் லேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிள் ஒரு கேட்டகரிக்கல் லேபிள், பனானா ஒரு கேட்டகரிக்கல் லேபிள், கிவி ஒரு கேட்டகரிக்கல் லேபிள். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கல் லேபிள்ஸ் கொடுத்து நம்ம மாடலை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளவர் நேம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளவரோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கலாம். லைக் வந்து ஃப்ளவரோட செப்பல் லென்த், பெட்டல் லென்த் எல்லாம் கொடுத்துட்டா இது வந்து இந்த ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாடல் வந்து கேட்டகரிக்கல் கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த கேட்டகரியிலேருந்து அதை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தானே ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இப்போ வந்து இமெயில் வந்து ஸ்பேமா இல்லை ஸ்பேம் கிடையாதா, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் வந்து யூஸ் ஆகும். இன்னொரு டைப் வந்து ரெக்ரெஷன் அல்காரிதம். ரெக்ரெஷன்னா என்னென்னா, கிளாசிஃபிகேஷன்னா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம், கொடுத்துட்டோம். லைக் வந்து நீ வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே தான் நீ வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், இதை தாண்டி வந்து நீ எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒன்றுமே கிடையாது. ரிக்ரெஷனில் நம்ம வந்து அப்படி கொடுக்க போகிறது கிடையாது. ரிக்ரெஷனில் வந்து கண்டினியூஸ் வேல்யூஸ், அதாவது கண்டினியூஸ் நம்பர்ஸை தான் ப்ரெடிக்ட் பண்ணோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வீடோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம், வீடோட ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டோம், இவ்வளோ பிஹெச்கே அதெல்லாம் கொடுத்துட்டு வீடோட ப்ரைஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரிக்ரெஷனோட ஒரு எக்ஸாம்பிள். ப்ரைஸ் தான் நம்ம சொல்ல முடியாது. நீ வந்து 1 lakh சொல்லணும், 2 lakh சொல்லணும், 3 lakh சொல்லணும், அது என்ன ப்ரைஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை சொல்லணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கண்டினியூஸ் லேபிள்ஸ், கண்டினியூஸ் வேல்யூஸ். நம்ம எதுவும் கேட்டகரிக்கு நம்ம கொடுக்கல, அதுவே கண்டினியூஸ் வேல்யூஸை தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் லேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெக்ரெஷனோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்லேயே 2 டைப் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் எதுக்குன்னா கேட்டகரிக்கல் லேபிள்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, ரெக்ரெஷன் எதுக்குன்னா கண்டினியூஸ் லேபிள்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் எப்படின்னா, ஒரு தனி காட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க, நீங்களே வந்து வெளியே வரணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே கைட் கிடையாது, நீங்களே வந்து தானாக வெளியே வரணும். நீங்களே எங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை எடுத்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணலாம். யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து மிஷின் லேர்னிங் மாடலுக்கு டேட்டா கொடுக்கும் போது இன்புட் மட்டும்தான் கொடுப்போம், அவுட்புட் கொடுக்க மாட்டோம். அவுட்புட் கொடுக்காம அதுவே தானாக ட்ரெயின் ஆகிக்கும். எப்படி, நம்ம கொடுத்த டேட்டாலேருந்து சிமிலராக என்ன இருக்குது, அதுவே ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். என்னால் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இல்லை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி என்னால் அவுட்புட் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுவே கண்டுபிடிக்கும். ஸோ அதுவே தானாக வந்து இதில் என்ன இருக்குது விஷயம்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். யாருமே அந்த சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா யாருமே வந்து அவுட்புட் கொடுக்காம அது வந்து அவுட்புட்டை தானாகவே கண்டுபிடிக்கிறது பேர் தான் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இதில் 2 டைப் இருக்குது, கிளஸ்டரிங் அண்ட் டைமென்ஷனல் ரிடக்ஷன். இது வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அப்புறம் பார்ப்போம். இன்னொரு டைப் வந்து செமி சூப்பர்வைஸ் லேர்னிங். செமி சூப்பர்வைஸ் லேர்னிங்னா ஆதி வந்து உங்களை கைட் பண்ணுறாங்க, மீதி வந்து நீங்களே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து செமி சூப்பர்வைஸ் லேர்னிங். சில டேட்டா வந்து லேபிள் இருக்கும்,
அதாவது அவுட்புட் இருக்கும். சில டேட்டாவில் வந்து லேபிள் இருக்காது, அதாவது அவுட்புட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாதி மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை வந்து எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து எக்ஸசைஸில் வந்து நீங்கள் மீதியை வந்து சால்வ் பண்ண போகிறீங்க எக்ஸாம்பிளில் கற்றுக்கிட்டது வச்சு. செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, லேபிள் டேட்டா அண்ட் அன்லேபிள் டேட்டா ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கற்றுக்கிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம மிஷின் லேர்னிங்கோட 3 டைப்ஸ் பார்த்தோம். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ரெக்ரெஷனை இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள்.